கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக வழிநடத்தி தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகம் பகுதி 2 கொரிந்தியர் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் அதனை எவ்விதம் எதற்காக உபயோகிக்க வேண்டும் என்ற குறிப்புகளையோ உபயோகிக்கும் முறைகளையோ கவனிக்க மாட்டார்கள். சிலர் தாங்கள் வாங்கிய பொருளை தங்களின் அறிவின்படி இயக்குவதற்கு முயற்சித்து அதனை பழுதாக்கி விடுவார்கள். பின்னர் அதனை எப்படி உபயோகிக்க வேண்டும் என்ற செயல்முறை குறிப்புகளை வாசிப்பார்கள். அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பான வேதாகம சத்திய குறிப்புகளை கவனிப்பதில்லை. அநேகர் தாங்கள் ஜெபிப்பதும் வேதத்தை வாசிப்பதும் ஆராதனையில் கலந்து கொள்வதும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கென்றே எண்ணுகின்றனர். அநேகர் தேவ பக்தியுடன் வாழ்வது என்பது நித்திய வாழ்வை அடைவதற்காக என்று மட்டுமே சிந்திக்கின்றனர். எனவேதான் ஜெபம், வேத வாசிப்பு, ஆராதனை, காணிக்கை என பல பக்தி ஒழுங்குகள் இருந்தாலும் அவை ஒரு பிரகாசமான ஆவிக்குரிய அனுபவத்தை விளைவாக ஏற்படுத்துவது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையின் நோக்கத்தையும் பயன்பாட்டையும் முதலாவது தேவனுடைய வார்த்தைகளின் பக்கத்திலிருந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான தேவன் நம்முடன் தங்கத்தக்கதான ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்துவதற்காகவே ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் நம்மோடு தொடர்பு கொள்ளவும், நம்மை நடத்தவும், நம்மை அவருடைய நோக்கத்திற்கு நேராக கொண்டு செல்லவும் தக்கதான ஒரு ஆவிக்குரிய நிலைமையை நம்மில் ஏற்பட செய்வதே ஆவிக்குரிய வாழ்க்கையின் நோக்கமாகும். எனவே நாம் எவ்விதமான ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டாலும் அவற்றால் தேவன் நம்மோடு சம்பந்தப்படத்தக்கதான ஒரு ஆவிக்குரிய தரம் நம்மிடம் ஏற்படுகின்றதா என்பதை கவனிக்க வேண்டும். தேவ உறவினை நமக்குள் அடையாளம் காணவும், தேவ ஐக்கியம் நம்மில் செயல்படவும் தக்கதாக ஒரு ஆவிக்குரிய நிலைமை நம்மிடத்தில் நாளுக்கு நாள் வளர வேண்டும். நாம் ஜெபிப்பதாலோ, வேதம் வாசிப்பதாலோ, ஆராதனை செய்வதாலோ தேவன் நம்மோடு நடந்து நம்மை நடத்தி செல்ல மாட்டார். நாம் அவர் தங்கத்தக்கதான ஆலயங்களாக விளங்குவதில் வளரும்போதுதான் அவர் நம்மோடு சம்பந்தப்பட்டு நம்மை நடத்துவார். மனிதனுடைய நிஜ உருவத்தை உடலில் அல்ல, அவனுடைய சிந்தைகளிலும் செயல்களிலும் பார்க்க வேண்டும். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, மனிதனுடைய நிஜ உருவத்தை உடலில் அல்ல, அவனுடைய சிந்தைகளிலும் செயல்களிலும் பார்க்க வேண்டும். இதில் தான் தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம், நமக்குள்ளே இருந்து நம்மை மறுபடுத்தி தேவ சாயலாக கொண்டு செல்லுகிற தேவன் நம்முடைய தேவன். ஏதோ கடமைக்கு வேதம் வாசித்தோம், ஜெபித்தோம், தேவாலயத்துக்கு போனோம், காணிக்கை போட்டோம், ஊழியங்களுக்கு நாம உதவி செய்தோம் என்பது அல்ல. இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்குள்ள போய் ஆவியான நமக்குள்ள இருந்து நம்மை உருமாற்றமடைய செய்கிறது, தேவ சாயலை கொண்டு வரும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அதனாலதான் நமக்குள்ள தேவனை கொண்டு வந்தால் ஒழிய அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம், இல்லை என்றால் மறுரூபமாக்கப்படுவது இல்லை. அதான் தேவ சாயல். நாம் எல்லாரும் தேவ சாயலால் படைக்கப்பட்டவர்கள். தேவ சாயலை இழந்தவர்கள் இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால இந்த நாட்களிலும் எனக்கு அன்பான தேவனை நமக்குள்ள கொண்டு வந்து நாம் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக தேவ சாயலாக மகிமை அடைந்து தேவ சமூகத்தில் காணப்படுவோம். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.